தன்னுடைய சுறுசுறுப்புத்தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் ரிஷபராசினியர்களுக்கு. ரிஷபராசினியர்களுக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் ஏன் பண்ண போகுதுன்னா என்ன பண்ண போகுது? சும்மா எல்லா அஸ்ட்ராலஜரும் உசுப்பேத்தி விடுறது. ரிஷபம் நல்லா இருக்கு, ரிஷபம் நல்லா இருக்கு. நாங்க படுற பாடு எங்களுக்கு தானே தெரியும். நல்லா தான் இருக்கு. எப்போ இருக்கு? ஜூன் மாசத்துல தான் நல்லா இருக்கு. இத நான் அடிச்சடிச்சு சொல்லிட்டே இருக்கேன். அப்ப அதுவரைக்கும் இன்னுமே சூப்பரா இருக்க போகுது. இந்த 1 மாசம் மட்டும் ரிஷபராசிக்காரங்க கடந்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் சின்ராச கையில பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு தாறுமாறா இருக்க போகுது. ஏன்னா எல்லா கிரகமும் ஒரு இடத்துல இருக்கிறது குட் தான். அதெல்லாம் ஒண்ணும் தப்பே இல்ல. 10ல ராகு இருக்காரு, 11ல சனி இருக்காரு. எல்லாரும் சொன்னோம் எல்லாம் ஓகே. பட் 12ஆம் வீட்டு அதிபதிய போய் யார் அங்க உட்கார சொன்னது? நானா சொன்னேன். செவ்வாய் போய் அங்க உட்கார்ந்திருக்கிறது. 10வதுக்கு ரொம்ப புடிச்ச சூரியனும் போய் உட்கார்ந்திருக்காரு 4ஆம் வீட்டு அதிபதி. ம். இந்த மாரியான ஒரு அமைப்புல இந்த வருடம் வந்து ஏப்ரல் மாதம் பிறக்கப் போகிறது. சரி ஓகே. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நான் ஆல்ரெடி கிரக பலன்லாம் சொல்ட்டேன். இந்த தடவ எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன மேடம் எடுத்தோனே செக் தான் இந்த மாசம். இந்த மாசம் நான் முடிவு பண்ணிட்டேன். எந்த ராசிக்காரர்களுக்கும் சுகர் கோட் இல்லாம இருக்கிறத அப்படியே சொல்லிடணும். நான் கஷ்டப்பட்டு சுகர் கோட் குடுத்து, அது தேவையில்லாம நீ ஒண்ணும் நடக்கல, ஒண்ணும் நடக்கல. நான் என்ன பண்ண முடியும்? நம்மளுக்கு சொந்த ஜாதகம் எப்படி இருக்குன்னு தெரியாம கோச்சார பலன் இது 30% உங்களுக்கு வேலை பார்க்கும். இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்களை இயக்கும்போது உங்களுக்கான வாழ்வியல் இயங்கப் போகிறது. இதுதான் நிதர்சனம். அப்ப இந்த தடவ ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ராசிநாதன் 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்தல். ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருக்கிறது, 6ஆம் இடத்த பார்க்கிறது. இந்த மாரியான ஒரு அமைப்பு. 10வதுக்கு கிட்டத்தட்ட லாபத்துல இத்தன கிரகங்கள் இருக்கிறது சரியா? தப்பா? எஸ் கரெக்ட். 12ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருந்தா, அது என்ன மாரியான லாபமா இருக்கும்? நெறைய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும், நெறைய செலவு பண்ணும், நெறைய விரயம் பண்ணும். அதன் மூலமாக ஒரு லாபம் கிடைக்கும். இந்த தடவ நெறைய பார்ட்டி, நெறைய கொண்டாட்டங்கள், நெறைய குதூகலங்கள் இதெல்லாம் அட்டெண்ட் பண்ண போறீங்கன்னு நெனைக்கிறேன். நெறைய திருமணம், நெறைய மொய் எழுத வேண்டிய வேலை நெறைய இருக்கு. கௌரவம்னு ஏன்னா 4ஆம் வீட்டு அதிபதி வேற போய் உட்கார்ந்துருக்காரா 12ல. கௌரவத்திற்காகவே சில விஷயங்கள்லாம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். ரூ. 5000 நெனச்சோம்னா 50,000 செலவு வரும். இந்த தடவ கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாகத்தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. அத தாண்டியும் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம். அதுவும் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய உடல் நலம், உங்களுடைய அம்மாவின் உடல் நலத்தில் போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது. அதே மாரி சம்டைம்ஸ் இந்த மனதுன்னு சொல்லக்கூடிய இடம் தான் 4ஆம் இடம். நீங்க திரும்ப திரும்ப வீடு, வாசல், வண்டி அதெல்லாம் ஓகே. எஸ் அதுவும் தான். ரொம்ப டீப்பா எடுத்தா மனம் சார்ந்த விஷயத்துல ஒரு சின்ன சின்ன கிளேதங்கள் வந்துட்டு போலாம். என்ன மதிக்கல, எனக்கு கட்டம் வைக்கல, எனக்கு கொடி தூக்கல. இந்த மாரி அன் என்ன சொல்றது? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி அவங்க எதுவும் பண்ணாம அதன் மூலமாக சில சில வருத்தங்கள் இந்த தடவ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது கோவமா மாறி வெளிப்பட்றாம பார்த்துக்கங்க. இதுவரைக்கும் இருந்த உடல்நிலை பிரச்சனை போன மாசம் சொன்னேன். ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பா வரும்னு. கண்டிப்பா வந்திருக்கும். இந்த மாசம் அப்படியே நீடிக்கும் ஒரு 10 தேதி வரைக்கும். ராகு நான் ஏற்கனவே சொன்ன மாரி படம் தான் காட்டுவாரு. அந்த டெஸ்ட், இந்த டெஸ்ட் எடுத்து கடைசில ஒண்ணுமே இல்ல. பிம்பிளிக்கா பிளானி போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சுடுவாங்க. பட் பணம் போயிருக்கும். விரயங்கள், பணச்செலவு வரதான் செய்யும். இதுவரைக்கும் இல்லாம 2ஆம் வீட்ல உங்கள பண செலவு பண்ண வைக்கிறதுன்னு உட்கார்ந்திருந்த குரு வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார். அதனால ஒண்ணும் பெரிய நெகட்டிவ் அல்ல. குருனால் குழந்தைகள். குழந்தைகளுக்காக சில செலவுகள் பண்ண வேண்டிய சூழலை இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்கள் உருவாக்கி கொடுக்கும். இது நார்மலா. அதே சமயம் இந்த 4ஆம் இடம் தான் வித்யாஸ்தானம், வித்யஸ்தானம்னு பேரு. உங்களுக்கான அங்கீகாரம், உங்களுக்கான அந்தஸ்து, உங்களுக்கான கௌரவத்திற்காக இந்த தடவ வாய்ப்புகள் கிடைக்கும். யாரெல்லாம் முதல்ல ஒரு டைரக்டர் ஆகணும், முதல்ல ஒரு சிங்கர் ஆகணும், முதல்ல நீங்க மீடியாக்குள்ள வரணும், என்ன காட்டிக்கணும், உங்களுடைய அ அ தகுதியை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும், உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று தவித்துக் கொண்டு வாய்ப்பு கிடைக்காம இருக்கீங்களோ, எழுதி வச்சுக்கோங்க. அத்தன ரிஷபராசிக்காரர்களுக்கும் 19ஆம் தேதிக்கு அப்புறம் சூப்பரான டைம் பீரியட். வாய்ப்புகள் வாசல் படியில் நிக்கும். எத எடுக்கிறது, எத பிடிக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு நீங்க நெறைய இதாவீங்க. நெறைய பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் கிடைக்கும். ஏன்னா போன மாசம் 5ஆம் வீட்டு அதிபதி நல்லா இருந்தாரு. அதனால நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நடந்தது. இப்ப அவர் கொஞ்சம் வலுக்குறைவா இருக்கறனால, கொஞ்சம் கவனமா இருக்கணும். பிள்ளைகளுடைய உடல்நிலை, பிள்ளைகளுடைய ஆரோக்கியம், உங்களுடைய அ பெயர் புகழ்ல ஓரளவுக்கு ஒரு சின்ன தமாத்துண்டு யாராவது ஏதாவது சொல்ட்டாங்க அப்படின்னு கோவிச்சுக்கிறது, இல்ல வருத்தப்படுறது, இவ்ளோ பண்ணியும் இல்லையா? இல்ல பிள்ளைங்க அதிகாரமா அத பண்ணு, இத பண்ணுன்னு கேட்கறது, அத பண்ண முடியாம ஒரு சூழல்ல போய் மாட்டிக்கிறது. இந்த மாரி கொஞ்சம் ஒரு சில சில சினாரியோக்கள் எட்டி பார்க்கலாம். அதனால கொஞ்சம் சொல்லி வளங்க. ஒண்ணும் தப்பு இல்ல. அதனால ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சுகத்தில் ஒரு அளவுக்கு பார்த்துக் கொள்ள வேண்டிய நேரமாகத்தான் இருக்கு. என்ன வித்யா மேடம் நீங்க நெகட்டிவா சொல்லவே மாட்டீங்க. இந்த தடவ என்ன பண்றது? கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. பிளானட்டரி பொசிஷன் எல்லாம் ஒரு 15 நாளைக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் சரியா போகுது. பெருசா நம்ம கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. கௌரவம் அப்படின்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் விட்டு குடுத்து போங்க. சுய கௌரவத்திற்கு ஏதோ ஒரு இழுக்கு வர்ற மாரி இருக்கு. அதனால தேவையில்லாத வேலைய தேவையில்லாம பண்ண வேண்டாம். நான் இன்டைரக்ட்டா சொல்றேன். நீங்க டைரக்ட்டா புரிஞ்சுக்கோங்க. உங்க கூட இருக்கவங்க தான் உங்கள குத்த போறாங்க.
அதனால கூட பழகிட, கூட வேலை பார்க்குற இடம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். வேலை பளு அதிகரிக்கும் இந்த தடவ. ஏன்னா, சுக்கிரன் போய் 6ஆம் இடத்துல இருக்கறல் அப்படின்றது ராசிநாதன் போய் எனக்கு தெரிந்து உங்களுடைய 12ஆம் இடம். இந்த இடத்துல இருக்கிறது அப்படின்றதெல்லாம் ஒரு மாரி அவர் தான் நம்மளுக்கு 6ஆம் வீட்டு அதிபதியும் கூட. 6ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் இடத்துல இருக்குன்னா, தூங்க முடியாம வேலை பளு அதிகரிக்கும். ரொம்ப ஒர்க் பண்ணி உங்கள ப்ரூவ் பண்றதுக்காக நெறைய மெனக்கெட வேண்டியிருக்கும். இதனால கொஞ்சம் டென்ஷன், இதனால கொஞ்சம் அ அ அப்படி இப்படின்னு யோசிச்சு மண்டலாம் அப்படியே ஒரு மாரி தலை வலிக்கிறது, கண்ணு வலிக்கிறது. இந்த மாரி கொஞ்சம் உடல் ரீதியான பிரச்சனை, டென்ஷன், அடிவயிறு எக்ஸ்பெஷலி எனக்கு தெரிஞ்சு இந்த தடவ வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல 4 கிரகங்கள் வந்து பாக்குது அப்படின்றபோது வயிறு, கிட்னி அதே மாரி பித்தப்பை. கிட்னில ஸ்டோன் இருக்கிறது, பித்தப்பை இருக்கிறது, இல்ல கிட்னியே சுருங்கிருச்சுன்னு சொல்லி இந்த மாரியான விஷயங்கள்லாம் இந்த தடவ அ டாக்டர்ட்ட போய் உங்கள கொஞ்சம் பயமுறுத்தக்கூடிய தன்மையாக இருக்கும். அம்மாவுடைய உடல்நிலையில் மிகுந்த கவனம் தேவை. ஏப்ரல் மாசம் 15, 16 தேதிக்கு அப்புறம் அம்மாவுடைய உடல்நலத்தில் 1க்கு 2 தடவ கவனமா இருங்க. இல்ல அம்மா கூட பேசக்கூடிய விஷயத்துல வாக்குவாதத்துல ஈடுபடாம இருங்க. இது மட்டும் தான் இந்த மாசம் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேல. என்னன்னா, இந்த தடவ இந்த சனி, செவ்வாயுடைய ஒரு காம்பினேஷன். இது கொஞ்சம் பிடிவாதத்த கிரியேட் பண்ணும். கொஞ்சம் பிடிவாதம் பிடிச்சு சில விஷயத்த பண்ண வேண்டிய சூழலை உருவாக்கும். இல்லாட்டி யாராவது உங்ககிட்ட பிடிவாதம் பிடிப்பாங்க. இது 2மே நடக்கும். வேண்டாம் விட்டுடுனா கூட பிடிவாதமா சில விஷயத்த பண்ண பண்ண நீங்க நிர்பந்தப்படுத்தப்படுவீர்கள். இல்ல நீங்க சில விஷயத்துல பிடிவாதம் பிடிப்பீங்க. இது 2மே இந்த மாசம் நடக்க போகுது. ஸோ, அதனால இந்த ஒரு மாதம் என்பது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சுகத்திலும், உங்களுடைய சொந்த பந்தங்களிடமும், சுற்றத்தாரிடமும், நட்புகளிடமும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். நெறைய பேருக்கு பொருள் வாங்குவதற்கான யோகம் உண்டு. கண்டிப்பா தங்கம் வாங்குவீங்க. வெள்ளி வாங்குவீங்க. வாங்குனா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பாக ஷாப்பிங் மூடு ஆன் அவ்வளோதான். அது எங்க கம்மியா கிடைக்குது, கூட கிடைக்குதுன்னு பார்க்காம அதான் சொல்றேன் ரூ. 5 வர வேண்டிய செலத்துல 50,000 வர அளவுக்கு செலவுகள் அதிகரிக்கும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். பிள்ளைகள் விஷயத்துல செலவு அதிகம். ஒருவேளை ஸ்கூல் ஃபீஸ் அதிகம் இருக்கலாம், டியூஷன் ஃபீஸ் அதிகம் ஏதோ ஒண்ணு இந்த தடவ ரிஷபராசிக்காரர்களுக்கு செலவுகள் எட்டி பார்க்கக்கூடிய மாதமா இருக்கு. சேமிப்பு கொஞ்சம் அடுத்த மாசத்துலருந்து பார்த்துக்கலாம். குரு தான் வந்துருவாரே. வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கான சேமிப்பு வரதான் போகுது. அதுவரைக்கும் கொஞ்சம் அந்த இடத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். யார்ட்டயும் வந்து வாக்குவாதத்துல ஈடுபடாதீங்க. வாக்கு குடுக்காதீங்க. இது மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா போதும். ஏன்னா, அங்க உட்காந்துட்டு குரு ராகுவை பார்க்கது 10ஆம் இடத்துல ஓரளவுக்கு நல்ல விஷயம் தான். நீங்க குருவா இருந்து சில விஷயம் சொன்னா, அவங்க அத ஏத்துக்காம, அவங்க ஒரு ஆப்ஷன் சொல்லுவாங்க. அதன் மூலமாக சில சில சலசலப்புகள் ஆஃபீஸ்ல வந்துட்டு போலாம். ஸோ ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ கொஞ்சம் டென்ஷன் மாரி அமைதியா இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. ஓகே. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? படிக்கிற பிள்ளைங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த மாசம் மொத்தயும் சாமிக்கு விட்டுறலாம். வேற வழி இல்ல. என்ன பண்றது? ஐய்யய்யோ! 10த் எக்ஸாம், 12த் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு மார்ச் மாசமே. அப்படியும் இல்ல நான் வந்து அப்படிதான் நீட்டுக்கு படிக்கிறேன், நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறேன், ஜேஇ படிக்கிறேன்றீங்கன்னா, பயங்கரமான கடுமையான முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி கொஞ்சம் நீச்சம். நான் அப்படி சொல்ல மாட்டேன். கொஞ்சம் வலு குறைவா இருக்காரு. அதுவும் யாரோட சேர்ந்திருக்காரு? சனியோட சேர்ந்திருக்காரு. ஸோ கொஞ்சம் மந்தத்தன்மை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால பிள்ளைங்கள நீங்க கொஞ்சம் புஷ் பண்ணுங்க. பிள்ளைங்க கொஞ்சம் ஒரு மாரி சோம்பேறியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அதன் மூலமா கொஞ்சம் கோவம் வரலாம். வீட்ல இருக்கிற வீட்டுக்கார அம்மா கொஞ்சம் இல்ல வீட்டுக்கார ஐயா கொஞ்சம் அப்புறம் பண்ணலான்னு நீங்க இருக்கிற ஸ்பீடுக்கு அவங்க வராம இருந்து, அதன் மூலமாக சில சில அ மன உளைச்சல்கள் வரலாம். அதனால அத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் அடிக்கடி எழுதி பார்த்து படித்தீர்களேயானால் ஓரளவுக்கு மனப்பாடம் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பெட்டர் நம்ம சாமிக்கு விட்டுறது. ஓகே. அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. 20லேருந்து 40 வயது இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவ கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கொஞ்சம் லைட்டா வந்து ஊடல் வரப்போகிறதோ! எஸ். அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆனா எல்லாம் 19ஆம் தேதி வரைக்கும் தான். 19ஆம் தேதி வரைக்கும் ராசிநாதன் தலைக்கு மேல வந்தப்புறம் வழக்கம் போல நீங்க ரிமூவ் ஆயிட போறீங்க. அதுவரைக்கும் நீங்க கொஞ்சம் அந்நியனா இருக்க போறீங்க. என்ன? ஆ போன மாசம் அம்பியா இருந்தீங்க. இந்த மாசம் கோவம் வரும். அதுக்கப்புறம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்களா இப்படி திட்டுனீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க அப்படியே வீட்ல வந்து ஒரு மாரி ஆயிடுவீங்க. பட் அதுவரைக்கும் கொஞ்சம் இந்த 19 தேதிகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஓகே. நெறைய இடங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது பத்தி வீட்ல பேச்சு எழலாம். இல்ல ஏதாவது பிள்ளைகளுக்கு பண்றத பத்தி பேச்சு வரலாம். போய் பண்ணிட்டு வந்து அதன் மூலமாக உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வீர்கள். கௌரவத்திற்காக சில விஷயங்கள் பண்ண வேண்டிய சூழல் உருவாகலாம். ஓகே. 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. 1க்கு 2 தடவ ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். வெளில போய் சாப்பிடுற இடத்துல கவனமா இருக்கணும். அமர்ந்து சாப்பிடக்கூடிய இடம் தான் 4ஆம் இடம். அந்த இடத்துல கேது அந்த வீட்டு அதிபதி வேற உச்சமாக போறாரு. அது 12ஆம் இடத்துல அப்படின்றபோது 4, 12 கனெக்டிவிட்டி வருது. ஸோ அதனால ஹார்ட்டு, மூச்சு விடுறது, கழிவுகள் போறக்கூடிய இடம் இதுலலாம் கவனமா இருக்கணும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரலாம். சில பேருக்கு பைல்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு ஹீட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் வரும். கொஞ்சம் கவனமா இருக்கணும். த்ரோட் பெயின் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொண்டை கட்டிருச்சு, தொண்டைனால பிரச்சனை அப்படின்ற மாரி இருக்கும். கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. 60 வயது தாண்டிய ரிஷபராசிக்காரர்கள் ம் என்ன சொல்றது? அம்மாவோட உடல்நிலையில அக்கறை இருக்கணும். உங்க உடல்நிலையில அக்கறை இருக்கணும்.
தேவையில்லாத நிறைய டெஸ்ட்டுகள் எடுக்க வேண்டியிருக்கும். சுகர் அதிகமாச்சு, பிபி அதிகமாச்சுன்ற மாரி இதுவரைக்கும் இல்லாட்டி சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் 55 வயசு தாண்டுனாலே வந்துரும்ன்றாங்க. ஸோ, அதில கவனமா இருக்கணும். ஆரோக்கியம் தான் எனக்கு தெரிஞ்ச ரிஷபராசிக்காரர்கள் இந்த 1 மாதம். மத்தபடி அதுக்கப்புறம் குரு பெயர்ச்சி ஆனப்புறம் எத பத்தியும் கவலைப்பட வேணாம். 3ஆம் இடம் தான் தைரிய, விஜயஸ்தானம். அந்த இடத்துக்கு குரு வந்தப்புறம் நீங்களே ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. பட் அதுவரைக்கும் கொஞ்சம் அ வீட்ல இருக்கவங்க உங்க உடல்நிலை பார்த்து கவலைப்படக்கூடிய அமைப்பா தான் இருக்குப்பா. கொஞ்சம் பார்த்துக்கங்க. சரியா போயிடும். ஓகே. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? என்ன தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை தாண்டியும் என்ன படிக்கணும்னு சொல்றேன். இந்த தடவை சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்றத படிங்க. ஆதிசங்கர் எழுதினது சுப்பிரமணிய புஜங்கம் படிங்க. திருச்செந்தூர்ல வந்து ஆதிசங்கரால் சொல்லப்பட்ட ஒன்று. சுப்பிரமணிய புஜங்கம் படிக்க, படிக்க, படிக்க தேவையில்லாத ஆரோக்கிய குறைபாட்டுல இருந்து வெளில வந்துருவீங்க. அதே மாரி நெறைய வந்து முருகன் வழிபாடு இந்த தடவ உங்களுக்கான முன்னேற்றத்தை தரக்கூடிய வழிபாடாக இருக்கும். ஸோ முருகன் கோவில் பக்கத்துல இருந்தா போயிட்டு வருது. முருகன் வழிபாடு பண்றது. முடியும் அப்டின்னா வந்துட்டு ஏதாவது ரெட் கலர் இது குடுத்து முருகன நமஸ்காரம் பண்ணிட்டு வர்றது. இதெல்லாம் இந்த தடவ சரியான ஏறுமுகத்தை நோக்கி உங்களை பயணப்படுத்தும். ஓகே. ரிஷபராசிக்காரங்க இந்த தடவ என்ன பார்ப்பீங்கன்னா, வேல் பார்ப்பீங்க. 1ஆம் தேதியே பார்ப்பீங்க. வேல் பார்க்கறது, வேல் வாங்கி வீட்ல வச்சு பூஜை பண்ணணுன்ற எண்ணம் வர்றது. இதெல்லாம் இந்த தடவ ரிஷபராசிக்காரர்களுக்கு வரும். திடீர்னு யாராவது கொண்டு வந்து உங்க கையில வேல் குடுக்கறது, வேல வாங்கி வீட்ல பூஜை பண்றது. 1ஆம் தேதியே ஆரம்பிச்சுரும். அதுலருந்தே வந்து இந்த தடவ வேலோட கனெக்ட் ஆக போகுது. ஸோ வேல் பார்த்தீங்கன்னா, எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. 222 அப்படின்ற நம்பர் இந்த தடவ உங்க கண்ல நெறைய பட்டுக்கிட்டே இருக்கும். பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா, உங்களுக்கான சுக்கிரனும், சந்திரனும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் உடல்நிலையில் கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டம். வீட்ல இருக்கிறவங்க உங்கள பார்த்து கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. ஹெல்த்த பார்த்துக்கங்க அப்படின்னு பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த எண்களை பார்த்தல் என்பது இருக்கப் போகிறது. ஸோ கொஞ்சம் சுகத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இந்த ஏப்ரல் மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இதயம் மலர காத்திருக்கிறது.